Hello, welcome to our channel IES Indian Economic Service. I am Valli Nayagi, the headmaster, Government Higher Secondary School, Keeramangalam, Pudukkottai district. Economics நான் இப்போ உங்களுக்கு எடுக்கணும். நீங்கள் எல்லாரும் ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக ஐஏஎஸ் என்ற சேனலை உருவாக்கியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 4 நுகர்வு சார்பு முதலீட்டு சார்பு. நுகர்வு சார்பு முதலீட்டு சார்பு அப்படிங்கிறதுல என்னென்ன அப்படி ஒட்டுமொத்தமாக தொகுத்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. அறிமுகம் ஃபர்ஸ்ட். நுகர்வு சார்புனா என்ன, முதலீட்டு சார்புனா என்னங்கிறது அறிமுகம் சொல்றோம். வேதியியல் பொருளாதாரத்தினுடைய நோக்கம் என்ன, நுகர்வு சார்புனா என்ன, கணித ரீதியாக நுகர்வு சார்புனா என்ன, நுகர்வு சார்பு நுகர்வு சேமிப்பினுடைய கருத்துக்கள் என்ன, கீழ்ச்சோட உளவியல் விதி என்ன, அடுத்து நுகர்வு சார்பை தீர்மானிக்கும் காரணிகள் என்னன்னு சொல்லிட்டு நுகர்வை பற்றி ஃபுல்லா அந்த பக்கம் பார்ப்போம். அடுத்து முதலீட்டு சார்பு அப்படிங்கும்போது அதனுடைய பொருள் என்ன, வகை என்ன, வகையில தன்னிச்சை முதலீடு, தூண்டப்பட்ட முதலீடுன்னு சொல்லுவோம். அதனுடைய காரணிகள் என்னென்ன, அடுத்து வட்டி வீதத்துக்கும் முதலீட்டு தொடர்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன, மூலதன இறுதிநிலை ஆக்க வீதம்னா என்ன, முதலீட்டின் இறுதிநிலை உற்பத்தி திறன் என்றால் என்ன, ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன, வேறுபாடுகள் என்ன, பெருக்கினா என்ன, முடுக்கினா என்ன, மிகை பெருக்கினா என்ன, நெம்புகோல் இயக்க விளைவு என்றால் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஒவ்வொன்றுக்கு அட்டவணைகள் இதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன ஒரு கதையோட எப்போதுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருவோமா. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு அசோக்குங்கிறவன் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட். அவன் என்ன பண்றான், தனக்கு அப்பா கொடுத்த செலவுக்கான காசை முழுவதுமாக செலவு செய்திராமல் கொஞ்சம் பணத்தை என்ன பண்றான், சேமிக்கிறான். உண்டியல்ல போட்டு சேமிக்கும் பொழுது கொஞ்ச நாள் ஆனா அவனுக்கு கையில கொஞ்சம் காசு கிடைக்குது. அதை வச்சு என்ன பண்றான், ஒரு ஜிகே புக் வாங்குறான். அதை படிக்கிறான். அந்த ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்கான போட்டித் தேர்வுகள் வருது. அந்த போட்டித் தேர்வுல வின் பண்ணி ஸ்காலர்ஷிப் உதவித்தொகைகள் பெறுகிறான். இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துல இவன் இன்னும் சேமிச்சு அந்த காசை என்ன பண்றான், பக்கத்துல உள்ள பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்றான். அந்த ஊர்ல முருகன்கிற ஒரு விவசாயி அல்லது ராஜாங்கிற ஒரு வணிகர் என்ன பண்றாங்க, பேங்க்ல போய் வட்டிக்கு பணத்தை கடனா பெறுகிறார்கள். அதை தன்னுடைய தொழில விவசாயத்துல போட்டு இன்னும் கொஞ்சம் பெருக்குகிறார்கள். இன்னும் நாட்டு வருமானம் அதிகரிக்கிறது. இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால இந்த பாடத்தை புரிந்து கொள்ள முடியும். அறிமுகம். நாட்டு வருமானம், நுகர்வு, சேமிப்பு, முதலீடு, முடுக்கி, பெருக்கி, இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது எல்லாத்தையும் பத்தி பார்த்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த முழு பாடத்தையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். வேதியியல் பொருளாதாரத்தினுடைய நோக்கம் என்ன, நாட்டு வருமானத்தை வளர்ச்சி அடை செய்வது, அதை முடுக்கி விடுவது. நாட்டு வருமானத்தை பாதிக்கின்ற காரணிகள் என்ன, நுகர்வும் முதலீடும் தான். Y = C+I அப்படிம்போம். முதலீடு C+I அப்படின்னாக்க நுகர்வு செலவு முதலீட்டு செலவு அப்படிங்கிறோம். பெருக்கி அப்படிங்க, பெருக்கி என்பது முதலீட்டின் மாற்றத்திற்கும் அதனால் ஏற்பட்ட வருமான மாற்றத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி, அதனுடைய விகிதத்தை பற்றி கூறுகிறோம். கீழே ΔY/ΔI அப்படி சொல்லணும். அடுத்து முடுக்கி என்பது ΔI/ΔC, அதாவது நுகர்வு மாற்றத்தினால் முதலீட்டில் ஏற்படும் மாற்றம். அவ்வளவுதான். இதை பத்தி நம்ம முடுக்கி பெருக்கியை பற்றி பின்னாடி நல்லா பெருசா பார்ப்போம். அடுத்து இப்ப நுகர்வு சார்பினுடைய பொருள் என்ன, வருமானத்திற்கும் நுகர்விற்கும் இடையே உள்ள தொடர்பு. அப்படின்னா C இந்த பாக்ஸ்ல போடுறோம் F(y). சிங்கிறது நுகர்வு, எஃப்னா தொடர்பு பற்றி சொல்றது சார்பு, ஒய்னா வருமானம். அதாவது சி என்பது என்ன, சார்பு மாறி, ஒய் என்பது சாரா மாறி. ஏன்னா ஒய் எதையும் சார்ந்து இல்லை. நுகர்வு சார்பு கற்பனையில ஒரு அட்டவணை போட்டிருக்கோம் பாருங்க. நுகர்வுக்கும் வருமானத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி விளக்குவதுதான் நுகர்வு சார்பு. இதை எப்படி நம்ம உருவாக்கணுங்கிறத அந்த பாக்ஸ்ல போட்டிருக்கேன். எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் ஒய் போட்டுருங்க. அதாவது வருமானம், நுகர்வு, சேமிப்பு. வருமானத்தை ஃபர்ஸ்ட் 0 60 மடங்கா அப்படியே கூட்டிகிட்டே போயிடணும். 60, 120, 180, 240, 300 அப்படின்னு சொல்லிருங்க. நுகர்வு எப்படி போடணும், அதை கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் சேமிப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நுகர்வை போடலாம். சேமிப்பு எப்படி போடணும், 10 மடங்கா போடுங்க. ஃபர்ஸ்ட் -20, -10, 0, 10, 20, 30, 40 இந்த மாதிரி போட்டுருங்க. அடுத்து நுகர்வு எப்படி போடணும்னா, வருமானத்திலிருந்து சேமிப்பை கழிச்சால் நுகர்வு கிடைச்சிரும். இப்போ இங்க 0 -20 அப்படின்னா +20, 60 -10 70, 120, -0 120, 180 -10 170 இப்படி சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. 10 இங்க உள்ளதை அப்படியே மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைச்சிரும். வருமானம் சுழியமாக இருக்கும் பொழுது நுகர்வு செலவு நடைபெறுகிறது. எப்படி நடக்கிறாங்க, அங்கே சேமிப்பு மைனஸ்ல இருக்கும், அதை விட்டுருங்க. ஆனா நுகர்வு எப்படி இருக்கும், இங்க வருமானமே இல்லை. நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அசோக்குங்கிற பையன் சேமிச்சான் அப்படின்னு சொன்னோம். எப்படி சேமிச்சான், அவனுக்கு வருமானம் இருக்கா, இல்லை. எப்படி என்ன வேலை செய்யறானா, கிடையாது. ஆனா அவங்க அப்பா தந்த பாக்கெட் மணி அல்லது கொஞ்சம் பெரியவங்களாயிட்டாங்க, அவங்களுக்கு வருமானம் இல்லைன்னா ஏற்கனவே சேமிச்சு வச்சதை அவங்க எடுத்து நுகர்வாங்க. ஏன்னா அடிப்படை உயிர் பிழைத்திருப்பதற்காக செலவு செய்வதுதான் வருமானம் 0வாக இருந்தாலும்
நுகர்வு 20 இருக்கிறது. அதன் பிறகு இந்த அட்டவணை என்ன ஆகுது, 60 என்ன ஆகுது, அதிகரிச்சுட்டே போகுது. 60 வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நுகர்வும் என்ன ஆகிறது, அதிகரிக்கிறது. ஆனால் வருமானம் அதிகரிக்கும் அளவிற்கு நுகர்வு அதிகரிக்கவில்லை. இப்ப உதாரணம் பாருங்க, 120 வருமானம், நுகர்வு எவ்வளவு, 120. ஓகேவா, 120. அடுத்தது வருமானம் என்னவா மாறுது, 180. 60 கூடுது, 180 60 கூடுது. ஆனா நுகர்வு எவ்வளவு கூடுது, 50 தான் கூடியிருக்கு. 120 இருந்து 170 அப்படின்னு 50 தான் கூடியிருக்கு. மீத 10 எங்க போச்சு, 10 சேமிப்புக்கு போயிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா 160 திரும்ப 240 60 கூடியிருக்கு வருமானம். ஆனா இங்க எவ்வளவு கூடியிருக்கு, என்ன 170 இருந்து 220 தான் அதிகரிச்சிருக்கு. அதாவது 240, இங்க 220 தான். மீத 20 ரூபாய் எங்க போச்சு, 20 எங்க போச்சு, சேமிப்புக்கு போயிடுச்சு. இங்க அதிகரிச்ச 60 ரூபாயும் முழுவதுமாக நுகர்வுக்கு போகாது, நுகர்வுல கொஞ்சம், அங்கிட்டு சேமிப்புக்கு கொஞ்சம், அது மாதிரி அதிகரிக்கிறது. ரெண்டும் அதிகரிக்கும், ஆனால் வருமான அதிகரிப்புக்கு இணையாக நுகர்வு அதிகரிக்காது. வருமான அதிகரிப்பை நுகர்வு அதிகரிப்பும் சேமிப்பு அதிகரிப்பும் நுகர்வு என்ன ஆகுது, இப்ப 45 டிகிரி, இதுக்கு என்னது 90 டிகிரின்னு அர்த்தம். இதுல பாதி 45 டிகிரி. இந்த 45 டிகிரி கோடு தான் என்னது, வருமானம் ஈக்குவல் டு நுகர்வுன்னு அர்த்தம். இந்த கோடு எப்படி இருக்கு, வருமானம் ஈக்குவல் டு நுகர்வு, சி ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்ற கோடு இந்த கோடு. 20ல இருந்து ஆரம்பிக்கிறது நுகர்வு கோடு. இந்த 20 அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஜீரோ, வருமானம் ஜீரோவாக இருக்கும்போது நுகர்வு 20. அதாவது அசோக் அவங்க அப்பாட்ட இருந்து பாக்கெட் மணி வாங்குறான் இல்லையா, அதுதான் இங்க. அப்ப 20 ரூபாயை அப்படியே செலவு செய்யறது ஃபர்ஸ்ட். ஆனா அதுல கொஞ்சம் மிச்சப்படுத்தி போனால் அதுல இருந்து கிடைக்கிறது சேமிப்பாகும். இப்ப இங்க இருந்து போற கோடு லேண்டிங்கா போயிட்டு இந்த ரெண்டு வெட்டிக்குது. எது, இந்த 45 டிகிரி கோடும் நுகர்வு கோடும் வெட்டி கொள்கிறது. அந்த இடத்துல விளக்கம் நான் சொல்ற மாதிரியே சொன்னீங்கன்னா ஈஸியா போயிடும். 120 இருக்கும், வருமானம் 120 இருக்கும் பொழுது நுகர்வு எவ்வளவா இருக்கு, 120 தான். அங்க சேமிப்பு எவ்வளவு, ஜீரோ. சேமிப்பு எவ்வளவு, ஜீரோ. அதுக்கப்புறம் 180 வருமானம் உயரும் பொழுது என்ன ஆகுது, இங்க 45 டிகிரில 180 இருக்கும். ஆனா நம்ம நுகர்வு எவ்வளவா இருக்கு, இந்த நுகர்வு கோட்ல இருந்து நேரா போட்டு வந்தீங்கன்னா 170 இருக்கும். 170. இந்த 170 என்ன பண்றோம், கன்சியூம், அதாவது நுகர்வுக்காக செலவு செய்யறோம். மீனா இது ரெண்டுக்கு இடையில உள்ள பகுதி 10, அதுதான் சேமிப்பு. இந்த நுகர்வு கோட்டுக்கும் 45 டிகிரி கோட்டுக்கும் இடையே உள்ள பகுதி என்னது, சேமிப்புக்கு போகுது. இங்க இருந்து இதுவரையிலும் 170 அது நுகர்வுக்கு, இங்க இருந்து இங்க உள்ள 10 சேமிப்புக்கு போகிறது. அடுத்தது நுகர்வு சார்பு கணித ரீதியான வாய்ப்பாடு என்ன, இந்த இடத்துல பாருங்க. அதை எப்படி கணக்கிடலாம், சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒய். ஏன்னா தன்னிச்சை நுகர்வு, தன்னிச்சை நுகர்வு. சினா நுகர்வு உங்களுக்கு தெரியும், ஏனா தன்னிச்சை நுகர்வு, பினா இறுதிநிலை நுகர்வு நாட்டம், ஒய்னா வருமானம். இப்ப இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்கிறது என்னது நம்ம சொல்லிட்டோம், தன்னிச்சை நுகர்வு. அது ஜீரோவோட கூடுதல், கிரேட்டர் தேன் ஜீரோ. பி என்பது என்னது, லெஸ் தேன் 1. பி என்பது லெஸ் தேன் 1. எம்பிசி. இந்த எம்பிசிங்கிறது என்ன, நீங்க மனசுலயே வச்சுக்கலாம், என்னது 0.8 0.8 அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. எம்பிசி எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டெல்டா சி பை டெல்டா ஒய், வருமான மாற்றத்தினால் ஏற்படும் நுகர்வு மாற்ற வீதம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ என்ன நம்ம சொல்லிட்டோம், டெல்டா சி எவ்வளவு, 100ல 80 செலவு செஞ்சோம். அது 100 கீழே போட்டோம்னா ஃபுல் 0.8 என்பதான் எம்பிசி. எம்பிசியை மறந்துடக்கூடாது. இந்த வேல்யூ 0.8னாவே எம்பிசி, எம்பிசியோட மதிப்பு. 20னா என்ன, இது நிலையான தன்னிச்சை நுகர்வு, தன்னிச்சையான ஏங்கிறது தன்னிச்சை நுகர்வு. அப்படின்னா நுகர்வு சேமிப்பு பற்றிய முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன, நுகர்வு சேமிப்பு, அப்புறம் சராசரி இறுதி நிலை. இதை நுகர்வுக்கு சராசரியில 2, இறுதி நிலை 2, சேமிப்புக்கு அதே மாதிரி சராசரியில 2 சொல்லணும், இறுதி நிலையில 2 சொல்லணும். இதான் 4 கருத்துக்கள். நுகர்வு எடுத்துக்கோங்க, சராசரி நுகர்வு நாட்டம், இறுதிநிலை நுகர்வு நாட்டம், சேமிப்புல 2, சராசரி சேமிப்பு நாட்டம், இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். இதான் முக்கியமான 4 கருத்துக்கள் சொல்லியாச்சு. அது எப்படி, சராசரி ஏபிசி, சராசரி நுகர்வு நாட்டம். ஏபிசி எப்படி, சி மேல வந்துடும், சி பை ஒய். அது விழுக்காட்டுல சொல்றோம், சராசரி அப்படின்னாவே விழுக்காட்டுல சொல்றோம், இறுதிநிலை என்னவே விகிதத்துல சொல்லணும். இப்ப வருமானத்திற்கும் நுகர்வுக்கும் உள்ள விகிதமே என்னது, சராசரி நுகர்வு நாட்டம். அடுத்தது இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்பது வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் உள்ள விகிதம். அடுத்தது நுகர்வு மாற்றம், இது டெல்டா சி டெல்டா ஒய். அடுத்து சராசரி சேமிப்பு நாட்டம், வருமானத்திற்கும் சேமிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் ஏபிஎஸ். மொத்த வருமானத்திற்கும் மொத்த சேமிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் ஏபிஎஸ் விழுக்காட்டில் கூறப்படுகிறது. கணித ரீதியாக எப்படி, எஸ் பை ஒய்ன்னு சொல்றோம். இறுதிநிலை சேமிப்பு நாட்டத்தை டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். சேமிப்பு மாற்ற விகிதம், வருமான மாற்ற விகிதம், அதாவது வருமான மாற்றத்தினால் சேமிப்பில் ஏற்பட்ட மாற்றம், இது பின்னமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. விதி, கீன்ஸ் சொன்ன உளவியல் விதி. மனிதன் தன்னுடைய அறிவு, அனுபவம், உண்மை
இது மூன்றினுடைய அடிப்படையில் வருமானம் அதிகரிக்கிறது, நுகர்வும் அதிகரிக்கிறது. ஆனால் வருமானம் அதிகரிக்கிற அளவுக்கு நுகர்வு அதிகரிக்காது, அப்படின்னா குறைவாக அதிகரிக்கும். இதுதான் உளவியல் விதி. 3 எடுகோள்களும் இருந்தால்தான் இந்த விதி இயங்கும். என்னென்ன? நுகர்வு, வருமானம், இது ரெண்டும் தான். மற்றவை மாறாது. வருமான பகிர்வு மாறாது, சுவை மாறாது, விருப்பம் மாறாது, இதெல்லாம் மாறாது, மக்கள் தொகை மாறாது. அடுத்தது சுமூகமான சூழ்நிலை தான் நடக்கும். போரு, பணவீக்கம், பண வாட்டம் இதெல்லாம் நிகழாது. அடுத்தது என்ன? இங்க முதலாளித்துவ பொருளாதாரத்துல தலையிடா பொருளாதாரம் தான் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கீன்ஸ் உளவியல் கருத்து என்ன? அதாவது என்னன்னா, வருமானம் உயர்கிறது, நுகர்வும் உயரும், ஆனால் குறைந்த விகிதத்தில் உயரும். எப்படி உயரும்? குறைந்த விகிதத்தில் உயரும். இதுல ஃபர்ஸ்ட் குறைந்த அப்படின்னு நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கருத்து குறைந்த விகிதத்தில் அதிகரிக்கிறது. அடுத்து ரெண்டாவது கருத்து என்னன்னா, அதிகரிக்கிற வருமானத்தை நுகர்வும் சேமிப்பும் பிரித்துக் கொள்கிறது. பிரித்தல் அப்படிங்கிறது என்ன வச்சுக்கோங்க. அடுத்தது அதிகரிக்கிற வருமானம் நுகர்வும் சேமிப்பும் அதிகரிக்கிறது, ரெண்டும் சேர்ந்து அதிகரிக்கிறது. இதுதான் 3 கருத்து திரும்ப திரும்ப சொல்றாரு. அதுக்கான அட்டவணை, அதுக்கான வரைபடம் இதெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். 120 வருமானம், நுகர்வு 120, அப்படின்னா சேமிப்பு எவ்வளவு? 0. அடுத்தது 180 இருக்கு அட்டவணையில. 180 60 கூட்டணும்ல, அந்த அட்டவணை திரும்ப கொண்டு வந்துங்க. இந்த 3 பாயிண்ட் மட்டும் சொன்னா போதும், 3 கருத்துக்களுக்கு போதும். 60 கூட 180 கூடுது, அடுத்தது 60 கூடுது, 240 கூடுதுன்னு போட்டுக்கோங்க. இங்க வருமானம் ஃபர்ஸ்ட் கருத்து என்ன? வருமானம் அதிகரிக்கிறது. எவ்வளவு அதிகரிக்கிறது? 60 அதிகரிக்குது. எவ்வளவு அதிகரிக்கிறது? 60 அதிகரிக்கும் பொழுது நுகர்வு எவ்வளவு அதிகரிக்கிறது? இங்க நீங்க 60 அதிகரிக்கல, 50 தான் அதிகரிக்குது. மீதம் 10 எங்க போகுது? சேமிப்புக்கு போயிடுச்சு. அப்ப 60 அதிகரித்த வருமானம் 50 தான் நுகர்வாக, 10 தான் சேமிப்பாக அதிகரிக்கிறது. அடுத்தது ரெண்டாவது கருத்து 2 பிரித்துக் கொள்கிறது. 60 அதிகரிச்சிச்சு இல்லையா, இங்க 50 இங்க பிளஸ் 10 அப்படின்னு சொல்லி 2 பிரிச்சுக்கிருச்சு. அடுத்தது மூன்றாவது கருத்து என்ன சொல்றாங்க? நுகர்வும் அதிகரிக்கும். இங்க இருந்து பாருங்க, இங்க 60 அதிகரிக்குது, இதுலயும் அதிகரிக்குது. இங்க எத்தனை அதிகரிக்கிறது? இங்க ஒரு 50 அதிகரிக்கிறது, இங்க 10 20 அதிகரிக்குது, ரெண்டும் அதிகரிக்கிறது. இதான் 3 கருத்து. முதல் கருத்து குறைவாக அதிகரிக்கிறது, ரெண்டாவது கருத்து 2 பிரித்துக் கொள்கிறது, மூன்றாவது கருத்து 2மே அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதான் அந்த கருத்துடைய விளக்கம். அதை நம்ம வரைபடமா சொல்லிருங்க. அதே மாதிரி எக்ஸ்எச்ல என்ன பண்ணணும்? வருமானம், ஒய்எச்ல சேமிப்பு, நுகர்வு. இதுல 120 இருந்து 180 அதிகரிக்கிறது வருமானம். அப்போ என்னென்ன அதிகரிக்கிறது பாருங்க. இங்க இதுல வருமானம் அதிகரிக்கும் பொழுது 80 அதிகரிக்கும் பொழுது 170 50 அதிகரிக்குது. மீத 10 எங்க போயிருது? சேமிப்புக்கு போயிருது அப்படின்னு சொல்லி இந்த அட்டவணையை போட்டு, இந்த அட்டவணைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? விளக்கத்தை 3 கருத்துக்களையும் அதே மாதிரி அட்டவணையில் 240 இருக்கிறது நுகர்வு பிளஸ் சேமிப்பாக, 2 சேமிப்பு 220 பிளஸ் 20 அப்படிகள். நுகர்வு சார்பை தீர்மானிக்கும் காரணிகள் அகவய காரணிகள், புறவய காரணிகள் சொல்லி 2 காரணிகளா பிரிக்கிறோம். அகவய காரணிகளை நானாவே 2ஆ பிரிச்சிருக்கேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியணும்ட்டு. என்னென்ன காரணிகள்? குடும்பத்தில் சிக்கனம், வாணிபத்தில் சிக்கனம். அது அப்படியே ஒண்ணுதான். இது என்னது? இன்றைக்கு நுகர்வை செய்யாமல் தள்ளி போடுவதுதான் நுகர்வை தீர்மானிக்கும் காரணிகள். என்னென்ன காரணிகள்? முன்னெச்சரிக்கை நோக்கம், அடுத்தது எதிர்பார்க்கும் நோக்கம், கணிக்கும் நோக்கம், முன்னேறும் நோக்கம், அடுத்தது பணவியல் சுதந்திர நோக்கம், வணிக நோக்கம், பெருமித நோக்கம், பேராசை நோக்கம். இந்த காரணிகளால் நுகர்வு தற்செயலாக தள்ளி போடப்படுகிறது. அதே மாதிரிதான் வாணிபத்துல வாணிபம் செய்பவர்கள் வாணிக நோக்கத்திற்காக நுகர்வை தள்ளி போடுறாங்க, நீர்மை தன்மைக்காக நுகர்வை தள்ளி போடுறாங்க, முன்னேறும் நோக்கத்திற்காக நுகர்வை தள்ளி போடுறாங்க, நிதி விவேக நோக்கம், வளங்களை அதிகரிக்க, பாதுகாக்க, அதனை மேலாண்மை செய்வதற்காக நுகர்வை தள்ளி போடுகிறார்கள். அடுத்தது புறவய காரணிகள், வெளியிலிருந்து வருகின்ற காரணிகள், வருமான பகிர்வு, விலை அளவு, கூலி அளவு, வட்டி அளவு, நிதி கொள்கை, நுகர்வோர் கடன், மக்கள் தொகை காரணி, டூஸ் அண்ட் வெரியோட 2 காரணிகள் இருக்கு. அது பணக்காரலா இருக்கிறாங்க, இப்ப திடீர்னு ஏழை ஆயிட்டாங்க, ஆனா அவங்க நுகர்வு பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவங்க அதே பெரிய நிறைய அளவு பொருளை வாங்கி மதிப்புமிக்க பொருள்களையே வாங்குகிறார்கள். அடுத்து எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பொழுது, இதுல பங்கு சந்தைகள்ல எதிர்பாராத லாபம் ஏற்படும் பொழுது அதிகமான அளவு செலவு செய்வார்கள். இது புறவய காரணிகள். அடுத்து பாத்தீங்கன்னா முதலீடு. இப்ப நம்ம நுகர்வு சார்பை பற்றி எல்லாம் முடிச்சாச்சு. நுகர்வு எதை சார்ந்திருக்கிறது? வருமானத்தை சார்ந்திருக்கிறது. அதனுடைய கணித ரீதியான இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப முதலீடு என்பது என்ன? வட்டி விகிதத்தோட தொடர்புடையது. முதலீட்டுக்கும் வட்டி விகிதத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? I = F(r). நுகர்வுக்கு என்ன சொன்னோம்? C = F(y) சொன்னோம். இது R, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது வட்டி வீதத்தோட தொடர்புடையது. அதனால முதலீடு என்பது சார்பு மாறி, வட்டி வீதம் என்பது சாரா மாறி. முதலீடு என்பதனுடைய பொருள் என்ன? முதலீடு என்பதனுடைய பொருளை வாங்குறது பங்குகள், பத்திரங்கள். அரசோட
பங்குகள், அரசோட பத்திரங்களை வாங்குவது, முதலீடு போட்டு பணத்தை கொடுத்து வாங்குறதா முதலீடு. அடுத்து முதலீட்டுல 2 முதலீடு இருக்கிறது. என்னென்ன முதலீடு? நிதி முதலீடு, உண்மை முதலீடு. நிதி முதலீடுன்னா என்ன? இந்த பங்கு, ஷேரு, அந்த பாண்டு, இதுகள்ல முதலீடு போடுறதான் என்ன முதலீடு? நிதி முதலீடு. கீன்ஸ் நிதி முதலீடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அப்புறம் முதலீட்டினுடைய வகைகள் என்ன? தன்னிச்சை முதலீடு, தூண்டப்பட்ட முதலீடு அப்படின்னு சொல்லி முதலீட்டினுடைய வகைகள் 2. தன்னிச்சை முதலீடு அப்படின்னா, நீங்க தன்னிச்சை முதலீடு அரசோட முதலீடு நினைவு வச்சுக்கோங்க. இங்க தூண்டப்பட்ட முதலீடுன்னா தனியார் செய்கின்ற முதலீடுன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அரசு எதுக்காக முதலீடு போடுறது? அது எதோட சார்பு அப்படின்னு பார்த்தா வருமானத்தோட தொடர்புடையது அல்ல. எது? தன்னிச்சை முதலீடு வருமானத்தோட தொடர்புடையதல்ல, வட்டி விகிதத்தோட தொடர்புடையதல்ல, லாபத்தோடு தொடர்புடையதல்ல, மக்கள் நலனோடு தான் தொடர்புடையது. அப்புறம் பெரும் மந்தம், பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பெரும் மந்தத்திலிருந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் தான் முதலீடு போடுறாங்க. இது நெகிழ்ச்சி அற்ற தன்னிச்சை முதலீடு. இதுதான் தன்னிச்சை முதலீடு. நெகிழ்ச்சியற்ற முதலீடு தன்னிச்சை முதலீடு. இதுக்கான வரைபடம், வளைகோடு எப்படி இருக்குன்னா, தன்னிச்சை முதலீடு வருமானத்தோட தொடர்புடையது அல்ல. அப்ப எப்படி இருக்கு? படுகடை கோடாக உள்ளது. வட்டி வீதத்தோட தொடர்புடையது அல்ல. இங்க வட்டி வீதம் என்னதான் அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் இந்த முதலீட்டு கோடு படுகடை கோடாக உள்ளது. அடுத்தது, இது வட்டி வீதத்தோட தொடர்புடையது. வட்டி விகிதம் குறையும் பொழுது முதலீடு கூடும். வட்டி வீதம் குறையும் போது முதலீடு கூடும், வட்டி வீதம் கூடும் போது முதலீடு குறையும். அப்ப இதுதான் இங்க அது தூண்டும் முதலீடுன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா தூண்டும் முதலீடு, இதுக்கு சொன்னோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க. வருமானத்தோட தொடர்புடையது. வருமானம் உயரும் பொழுது முதலீடு உயரும். வட்டி வீதத்தை சார்ந்தது. வட்டி வீதம் உயர்ந்தால் முதலீடு குறையும், வட்டி வீதம் குறைந்தால் முதலீடு அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு சார்ந்தது. நாட்டு வருமானத்தை தூண்டும் முதலீடு தனியார்களால் போடப்படுகிறது. அப்புறம் நெகிழ்ச்சி உடையது, வருமானத்தோடு நெகிழ்ச்சி உடையது. வருமானம் மாறும் பொழுது முதலீடு மாறும். வளைகோடு நேர்கணிய சரிவுடையது. இது என்னது? தன்னிச்சையானது, படுகடை கோடாக உள்ளது. இது நெகிழ்ச்சி அற்றதாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். முதலீட்டு சார்பு தொன்மை பொருளியல் அறிஞர்கள் என்ன கருத்து சொன்னாங்க? கீன்ஸோட கருத்து என்ன? உண்மையா இப்ப உள்ள நடைமுறையில் உள்ள கருத்து என்ன? இதுதான் என்னது? முதலீட்டு சார்பு பற்றி 3ஆ பிரிச்சு ஒவ்வொன்றையும் சொல்ல போறோம். தொன்மை பொருளியல் அறிஞர்கள் முதலீட்டு சார்பினுடைய காரணிகள் என்ன சொல்றாங்கன்னா, முதலீடு வட்டி வீதத்தை சார்ந்துள்ளது. அவ்வளவுதான், அவங்க சொல்லிட்டாங்க. அடுத்தது, கீன்ஸ் என்ன கருத்து சொல்றாங்க? எதிர்பார்க்கும் லாபம், இறுதிநிலை ஆக்கத்திறன், வட்டி வீதம். ஆனா உண்மையிலேயே நடைமுறை விதி என்ன? நடைமுறையில என்ன கருத்து அப்படின்னு கேட்டா, வட்டி வீதம், நிலையற்ற தன்மை, அரசியல் சூழல், மக்கள் தொகை வளர்ச்சி, மூலதன ஆக்கம், இறுதி இருப்பு, அடுத்தது புதிய பண்டத்திற்கான தேவை, முதலீட்டாளர்களுடைய வருமான அளவு, கண்டுபிடிப்பு, புத்தாக்கம், நுகர்வு தேவை, அரசின் கொள்கை, முதலீடு கிடைக்கும் அளவு, இதெல்லாம் ரொக்க இருப்பு விதம், இதெல்லாம் சார்ந்ததுதான் அப்படின்னு சொல்லி, இதுதான் உண்மையான நடைமுறையில உள்ளது. வட்டி வீதத்திற்கும் முதலீட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு எவ்வாறு பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்று விளக்குகிறது. இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன சொல்றான்? எவ்வாறு பொருளாதாரத்தை பாதிக்கிறது. வட்டி வீதம் உயரும் பொழுது முதலீடு குறையும். வட்டி வீதம் பாருங்க உயருது எப்படின்னா 5% 8% உயரும் பொழுது முதலீடு என்ன ஆகுறது? 100 80 கோடியாக குறைகிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது, கடனுக்கான செலவுங்கிறது வட்டி வீதம் உயரும் பொழுது முதலீடு குறைகிறது. இரண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு எதிர்மறை உறவானது. வட்டிக்கும் முதலீட்டுக்கும் உள்ளது. கீழ் நோக்கி சரியும் வளைகோடை கொண்டுள்ளது. இது கீழ் நோக்கி சரிகிறது அப்படின்னு சொல்லி பாயிண்டா நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க அதே மாதிரி எழுதலாம், இல்ல பேராவாவும் எழுதலாம். அடுத்தது, மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன். மூலதனத்தினுடைய இறுதிநிலை ஆக்கத்திறன் அப்படின்னா என்னன்னா, தன்னிச்சை முதலீட்டை தீர்மானிக்கிறது. மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் தன்னிச்சை முதலீட்டை தீர்மானிக்கிறது. அடுத்தது, லாபத்திற்கும் வட்டி வீதத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி விளக்குகிறது. 3 காரணிகளை சார்ந்துள்ளது. என்னன்னா, வருங்கால லாபம். இன்னைக்கு முதலீடு போட்டா வருங்காலத்துல என்ன லாபம் கிடைக்கிறது? அளிப்பு விலைங்கிறது வட்டி வீதம், வட்டி வீதத்தோடு தொடர்புடையது. இங்க அங்காடியினுடைய வட்டி வீதத்தை தொடர்புடையது. இந்த மாதிரி 3 காரணிகளை சார்ந்துள்ளது. அடுத்தது, 2 காரணிகளால் தூண்டப்படுகிறது. என்னென்ன காரணிகள்? குறுகிய கால காரணிகள், நீண்ட கால காரணிகளால் தூண்டப்படுகிறது. இறுதிநிலை காரணிகள், அதாவது மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் தூண்டும் காரணிகள்ல குறுகிய கால காரணிகள், நீண்ட கால காரணிகள் அங்க சொன்னோம் இல்லையா, அதை எடுத்து என்னென்னு இங்க தனியா போட்டிருக்கோம். என்னென்ன காரணிகள்? குறுகிய கால காரணிகள் என்னென்ன? பண்டத்திற்கான தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பண்டத்திற்கான தேவை அதிகரித்தால் முதலீடு அதிகரிக்கும், தேவை குறைந்தால் முதலீடு குறையும். அடுத்த பாயிண்ட், நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துகள். நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துகள் அதிகரித்தால் மூலதனத்தின் இறுதிநிலை திறன் அதிகரிக்கும். அடுத்தது, வருமானத்தில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள். வருமானத்துல திடீர் மாற்றம் அதிகரிச்சுச்சுன்னா, உயர்வு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? மூலதனமும் அதிகரிக்கும், மூலதனத்தின் இறுதிநிலை திறன் அதிகரிக்கும். நடைமுறையில் முதலீடு, நடைமுறையில் உள்ள நடைமுறை மூலதன விகிதம் அதிகரித்தால் மூலதனத்தினுடைய, அதாவது முதலீடு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே போனால் மூலதனத்தினுடைய ஆக்க வீதம் குறையும். இது இந்த இடத்துல குறையுங்கிறத சொல்லிடுங்க. அடுத்தது, நம்பிக்கை அதிகரித்தால் முதலீடு அதிகரிக்கும், மூலதனத்தினுடைய இறுதிநிலை ஆக்கத்திறன் அதிகரிக்கும். நம்பிக்கை குறைந்தால் மூலதனத்தின் இறுதிநிலை திறன் குறையும். அடுத்து இதையே பாருங்க, நீண்ட கால
காரணி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம். மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போனால் முதலீடு அதிகரிக்கும். தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்து கொண்டே போனால் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்க விதம் அதிகரிக்கும். பணத்தின் கொள்கை நிதி கொள்கை. பணத்தின் கொள்கை மலிவு பண கொள்கையாக இருந்தால், அதாவது வட்டி வீதம் குறைந்தால் மூலதனத்தின் இறுதிநிலை திறன் அதிகரிக்கும். நிதி கொள்கை இல்லைன்னா அரசு என்ன பண்ணுது, வரிகளை விதிக்கிறது. வரியை குறைத்தால் மூலதனத்தினுடைய இறுதிநிலை ஆக்கத்திறன் அதிகரிக்கும். அரசியல் சூழ்நிலைகள் சாதாரணமான சுமூகமான அரசியல் சூழ்நிலை நடந்தால் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் அதிகரிக்கும். வளங்கள் கிடைப்பளவு, வளங்கள் மலிவாக அதிகமான அளவு வளங்கள் கிடைத்தால் மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன் அதிகரிக்கும். இது மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன். இங்க முதலீட்டின் இறுதிநிலை ஆக்கத்திறன் ஃபர்ஸ்ட் பார்த்தது மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன். இப்போ இது முதலீட்டின் இறுதிநிலை ஆக்கத்திறன், அதாவது மார்ஜினல் எஃபிசியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அது மார்ஜினல் எஃபிசியன்சி ஆஃப் கேபிட்டல். இது கூடுதல் முதலீட்டிலிருந்து எதிர்பார்க்கும் விளைவை கூடுதலா முதலீடு இப்ப இருக்குது. ஏற்கனவே ஒரு ஃபேக்டரி, அதுல கூடுதலா 1 கோடி ரூபாய் போடுறோம், 2 கோடி ரூபாய் போடுறோம், கூடுதலா மார்ஜினா எவ்வளவு போடுறோம், அதனுடைய விளைவு விகிதம் தான் முதலீட்டின் இறுதிநிலை ஆக்கத்திறன். அது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேல உள்ள சொல்லிடும். வட்டி வீதம் அதிகரிக்கும் போது முதலீடு குறையும், லாபம் விகிதம் குறையும். சரியா? அடுத்து ரெண்டுக்குள்ள வேறுபாடு. மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திறன், இதுல முதலீட்டின் இறுதிநிலை ஆக்கத்திறன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கேன், மார்ஜினல் எஃபிசியன்சி ஆஃப் கேபிட்டல், அதுல மார்ஜினல் எஃபிசியன்சி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கோங்க. மூலதனத்தின் அளிப்பு விலையை பொறுத்தது, இது தேவையை பொறுத்தது. மூலதனத்தின் அளிப்பை பொறுத்தது, மூலதனத்தின் தேவையை பொறுத்தது. இது ஆரம்ப மூலதனத்தின் கணக்கில் கொள்வதில்லை, இங்க ஆரம்ப முதலீட்டை கணக்கில் கொள்ளப்படுகிறது. அடுத்தது வரைபடத்தில் எக்ஸ்எச்ல தான் என்னன்னு சொல்றோம், மூலதனம் கொடுக்கிறோம். இங்கேயும் எக்ஸ்எச்ல முதலீட்டை அளவிடப்படுகிறது. இதுல இந்த ஸ்டாக்னு சொல்றோம், இதுல ஃப்ளோன்னு சொல்றோம், ஓட்டம். இதுல இருப்பு, அது ஓட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப பெருக்கி மல்டிப்ளையர், பெருகிக்கிட்டே போகுது. பெருக்கில இந்த பாவை நினை வச்சுக்கோங்க, பா நினை வச்சோன்னா ஐ, 2 ஐ வருது. அப்ப ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்டால முதலீடு மாற்றத்தினால் வருமானத்தில் எவ்வளவு மாற்றம். இதை ஷார்ட்கட்டா உங்கள்கிட்ட நான் சொல்றேன். என்ன சொல்லணும், என்ன ஷார்ட்கட்டு, இது முடுக்கி பெருக்கின்னு வருது. அதுக்கான வாய்ப்பாடு நிலை வர்றதுக்கு இந்த பெருக்கியில வர்ற பா நினை வச்சுக்கோங்க. பாவில் என்னது, இந்த ஐன்னு நினை வச்சுக்கோங்க. ஐய ஃபர்ஸ்ட் இங்க போகணும், டெல்டா ஐ. முதலீடு மாற்றத்திற்கு, முதலீடு ஏற்பட்ட மாற்றம், இது பெருக்கியில வர்ற பாவ நினைவச்சுக்கணும் நம்ம சொல்லிடுறோம். பெருக்கி கோட்பாட்டை முதலில் உருவாக்கிய F.A. கான். இது ஒரு மார்க் கொஸ்டின்ல வரும். பெருக்கி கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் யார்? F.A. கான். அடுத்தது ஜேம்ஸ் கீன்ஸ் என்ன பண்றாரு, முதலீட்டு பெருக்கியாக இதை அமைத்து கொடுத்தார். முதலீட்டு பெருக்கி வரையறை என்ன? K = டெல்டா Y by டெல்டா I. நாட்டு வருமானத்தின் மாற்றத்திற்கும் இதான் மாற்றம். டெல்டாங்கிறது மாற்றம். டெல்டாங்கிறது என்ன? மாற்றம். முதலீட்டின் மாற்றத்திற்கும், முதலீடுங்கிறதுக்கு கீழே இந்த இருக்கு, ஐயோட மாற்றத்திற்கும் இடையே உள்ள வீதத்தை பெருக்கி என்கிறோம். இதுதான் வரையறை. அடுத்து வேறு பெயர்கள் என்ன? முதலீட்டு பெருக்கி. ஏன் முதலீட்டு பெருக்கி? முதலீடை அதிகரித்தால், முதலீட்டுடைய மாற்றத்தினால் வருமான மாற்றம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றதுனால பெருக்கியை முதலீட்டு பெருக்கி என்றும் கூறலாம். முதலீட்டு பெருக்கினுடைய எடுகோல் என்ன? மாற்றம் இல்லை. தன்னிச்சை முதலீடுனா அரசோட முதலீடுல மாற்றம் உண்டு, தூண்டப்பட்ட முதலீட்டுல மாற்றம் இல்லை. இறுதிநிலை நுகர்வு நாட்டம் நிலையாக உள்ளது, விலையில் மாற்றம் இல்லை, கால இடைவெளி இல்லை, மூடிய பொருளாதாரம். மூடிய பொருளாதாரம் என்ன? நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்கள் வெளிநாட்டுக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மூங்கில் பொருளாதாரம், சீனாவை சொல்லுவாங்க, ரஷ்யாவை இரும்பு திரை பொருளாதாரம். அது மாதிரி மூடிய பொருளாதாரமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் முழு வேலை வாய்ப்புக்கு கீழ் இயங்க வேண்டும். அதுக்கப்புறம் போச்சுனாக்க இந்த விதி இயங்காது. அடுத்தது உறுதி தேவைக்கு ஏற்ப நுகர்வு பண்டம் கிடைக்கிறது. இறுதிநிலை நுகர்வு நாட்டத்திற்கும் பெருக்கிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாய்ப்பாடு என்ன வச்சுக்கோங்க, டெல்டா சி பை டெல்டா வி. வருமான மாற்றத்தினால் நுகர்வில் ஏற்படும் மாற்றம் தான் எம்பிசி. எச்ல என்ன பண்றோம், நாட்டு வருமானத்தை குறிக்கிறாங்க. ஒய்எச்ல நுகர்வு முதலீடு. இது 45 டிகிரி கோடு, எப்போதும் போல 45 டிகிரி கோட போட்டுருங்க. இந்த புள்ளி ஏல எப்படி நாட்டு வருமானம் புள்ளி ஏல 500 இருக்கு, பில 1000 இருக்கு, சில 1050 இருக்கு. இப்ப ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நுகர்வு என்னன்னு கண்டுபிடிக்கணும். நுகர்வு என்ன? இப்ப 45 டிகிரி கோடு Y = C+S. வருமானத்தை நுகர்வும் சேமிப்பும் பங்கிட்டுக் கொள்கிறது. இப்போ புள்ளி ஏல C = 100 + 0.8Y. இந்த Y என்பது என்ன? 500. அந்த வாய்ப்பாட்டின்படி Y என்பது என்ன? 500. இந்த Y என்பது 500. அப்ப இது எப்படி நம்ம கொண்டு வருவோம்? C = 100 + 0.8. Y எவ்வளவு? 500. 500 பெருக்கணும். பெருக்கல் போட்டு விட்டுறணும். ஃபர்ஸ்ட் பெருக்கல் போட்டா இது 2 பெருக்கணும் எவ்வளவு? 400. இது 100. அப்ப எவ்வளவு? சி எவ்வளவு ஆச்சு? 500. வருமானம் 500 இருக்கும்போது நுகர்வு எவ்வளவு? 500. 2 ஒண்ணா ஆயிடுச்சா? அடுத்தது வாங்க, C = A +
BY. ஏங்கிறது எவ்வளவு 100. B என்பது என்ன, ரெண்டாவது புள்ளி இந்த Bல இந்த புள்ளியில வருமானம் எவ்வளவு, இங்க புள்ளி 8 0.8 இன்ட்டு 1000 இன்ட்டு என்ன 1000. இது ரெண்டையும் பெருக்கணும். எப்படி பெருக்கணும், 100 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா எவ்வளவு வருது, 800 வரும். 800 எவ்வளவு ஆச்சு, 900. மீத உள்ள 100 எங்க போயிடுச்சுன்னா சேமிப்பு போயிடுச்சு. மீத உள்ள 100 எங்க போயிடுச்சு, சேமிப்பு. 900ங்கிறது நுகர்வு, 900ங்கிறது நுகர்வு. மீதம் உள்ள இந்த 1000த்துல 900 நுகர்வு செலவுக்கு போயிருது. மீதம் உள்ளது எங்க போயிருச்சு, சேமிப்புக்கு போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அடுத்து வாங்க, இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம விளக்கம் சொல்லலாம். பெருக்கினுடைய செயல்பாடு வீதத்துக்கு வாங்க. பெருக்கினுடைய செயல்பாடு நேர்கணிய பெருக்கி, எதிர்கணிய பெருக்கி, புள்ளி ABDல எப்படி நம்ம விளக்கம் அளிக்கலாம் இதெல்லாம் பார்ப்போம். துவக்கத்தில் செலவு அதிகரித்தால் உற்பத்தியும் அதிகரிக்கும், இது நேர்கணிய பெருக்கி. எதிர்கணிய பெருக்கி துவக்கத்தில் செலவு குறைந்தால் உற்பத்தி அதுவும் குறையும், இது எதிர்கணிய. புள்ளி ABDல என்னென்ன முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். புள்ளி ஏல ஏற்கனவே பார்த்தாச்சு. புள்ளி ஏல ஒய் வந்து 500 இருக்கும் பொழுது நுகர்வு 500 இருக்கும், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. புள்ளி Bல பாருங்க, இதையும் நான் முதவே நான் போட்டு காமிச்சாச்சு. எவ்வளவு வருது, சி என்பது எவ்வளவு வருது, 900 இருக்கு. சி 900 இருக்கும் பொழுது என்ன ஆகுது, சேமிப்பு 100, சேமிப்பு ஈக்குவல் டு முதலீடு. அப்ப அதுதான் என்ன ஆகுது, முதலீடா 100 முதலீடா போகிறது. சரியா. அடுத்து Dல பாத்தீங்கன்னா வருமானம் எவ்வளவு, அந்த இடத்துல வருமானம் 1050. இந்த 1050ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், இதே மாதிரி 100 பிளஸ் புள்ளி 8 இன்ட்டு 1050 போட்டுருங்க. இந்த 1050ல இது ரெண்டையும் பெருக்கணும்னா 840. 840னா சி எவ்வளவு, 940 அப்படின்னா 1000ல இருந்து 940 கழிச்சிட்டோம்னா மீது எவ்வளவு கிடைக்குது, நுகர்வு. இது சேமிப்பு 110. 110 தான் என்னது, சேமிப்பு ஈக்குவல் டு முதலீடு. அப்ப முதலீடு எவ்வளவு ஆகிறது, 110 முதலீடு ஆகிறது. 50/10 இது 5 மடங்கு கூடுதலா நமக்கு பெருக்கியின் விளைவாகத்தான் அதிகரிக்கு. பெருக்கினுடைய வகைகள், இயங்கா பெருக்கி, இயங்கும் பெருக்கி. பெருக்கினுடைய வகைகள் 2, இயங்கா பெருக்கி, இயங்கும் பெருக்கி அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறோம். வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடன் நிகழ் பெருக்கி, காலமில்லா பெருக்கி, கால இடைவெளியே இருக்காது, தர்க்க ரீதியான பெருக்கி. உள்ள இயங்கும் பெருக்கி உள்ள வேறு பெயர்கள் தொடர் நிகழ் பெருக்கி. முதலீடு மாறுதோ அப்போ உடனே நிகழ்றது, அது மாதிரி. அதனாலதான் இது உடன் நிகழ் பெருக்கி அப்படிங்கிறோம். கால இடைவெளி கருத்தில் கொள்ளப்படுகிறது, இங்கே கால இடைவெளி கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. வேறு பெயர்கள் என்னென்ன பார்த்தா, வரி பெருக்கி, வேலை வாய்ப்பு பெருக்கி, நாட்டு வருமான வணிக பெருக்கி, அடுத்து முதலீட்டு பெருக்கின்னு சொல்லி. பெருக்கியின் கசிவுகள், பெருக்கி ஏன் குறையுது, நுகர்வு குறைந்தால் பெருக்கியின் மதிப்பு குறையும். இப்ப ஏன் காரணம் என்ன, எடுகோள்கள்ல பார்ப்போம். வருமானம் அதிகரித்தால் நுகர்வு அதிகரிக்க வேண்டும், ஆனால் வருமான அளவுக்கு நுகர்வு அதிகரிக்காது, இதனால் பெருக்கி கசிவு ஏற்படுகிறது. அப்ப பழைய கடன்களை திருப்ப செலுத்துறாங்க. பழைய கடனை திருப்ப செலுத்தும் போது என்ன ஆகுது, MPC குறைகிறது, பெருக்கியின் மதிப்பு தடைபடுகிறது. பெருக்கியின் மதிப்பு என்ன ஆகிறது, தடைபடுகிறது. செல்வத்தை வாங்குவதனால் நம்ம சொத்தெல்லாம் எங்க, நம்மளுடைய பணமெல்லாம் எங்க போகுது, செல்வத்தை வாங்குறதுக்கு. அப்ப நுகர்வு என்ன ஆகுது, குறையுது. நுகர்வு, பண்டங்கள் மீதான நுகர்வு குறைவதனால் பெருக்கியின் மதிப்பும் குறைகிறது. பண்டங்களையும் பணிகளையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் நம்மளுடைய பணம் வெளிநாட்டுக்கு போகிறது, அதனால் பெருக்கியின் மதிப்பு குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நுகர்வு பண்டங்கள் கிடைக்காமல் நமக்கு வந்து இப்ப வந்து மக்களுக்கு அவனோட கையில வருமானம் அதிகரிக்குது, உடனே அந்த பணத்தை என்ன பண்ண முடியல, செலவு செய்ய முடியல, அதனால் என்ன ஆகுது, பெருக்கியின் மதிப்பு குறைகிறது. அடுத்த பாயிண்ட், முழு வேலை வாய்ப்பு நிலை. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் மக்களுக்கு வருமானம் எல்லாம் முழுசா வந்துகிட்டே இருக்கு, வருமானம் உயருது. அப்ப கூடுதலாக கிடைத்த வருமானத்தை நுகர்வு செய்ய இயலவில்லை, அப்போ பெருக்கி கசிவு ஏற்படுகிறது, பெருக்கின் மதிப்பு குறைகிறது. அடுத்து பெருக்கினுடைய பயன்கள் என்ன, பெருக்கி எதுக்கெல்லாம் பயன்படுது. வருமானம் கோட்பாடு, வேலைவாய்ப்பு கோட்பாட்டில் முதலீட்டினுடைய பங்கு என்ன, முதலீட்டினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை சுட்டிக்காட்ட பெருக்கி பயன்படுகிறது. அடுத்தது வணிக சூழலுக்கான காரணங்களை விளக்குகிறது. வாணிப சூழல் ஏதாவது சூழல் வருது, அது காரணம். அடுத்து சேமிப்பு, முதலீடு இரண்டையும் சமன்படுத்துவதற்கு இது உதவுகிறது. அடுத்தது அரசின் கொள்கைகளை வகுப்பதற்கு பெருக்கி உதவுகிறது. வேலையில்லா நிலையை போக்க உதவுகிறது. முழு வேலை வாய்ப்பு நிலையை அடைய உதவுகிறது. இதெல்லாம் பயன்பாடுகள். அப்ப பெருக்கி முடிச்சிட்டோம். அடுத்தது முடிக்கும் போது நீங்க கொஞ்சம் ஷார்ட்கட்ல நினைச்சுக்க வேண்டியதான். என்ன நினைச்சுக்கலாம், முடுக்கி எப்படி எழுதுறோம் பாருங்க, இப்படி முடுக்கி போடுறோமா, இந்த இடத்த பாத்துக்கணும். இது என்னது, சி மாதிரி வருதா, அப்ப சிய மையமா வச்சு சொல்றோம். அங்க பெருக்கியில என்ன சொன்னோம், பெருக்கியில இந்த ஒரு கோடு, இது ஐயா நினைச்சுக்கோங்கன்னு சொன்னோமா, முதலீடு. இங்க என்ன சொல்றோம், இந்த சீன நுகர்வு. இப்ப இது ஏன் இதை சொன்னோம்னாக்க, கீழே நுகர்வு செலவினால், நுகர்வு மாற்றத்தினால்
முதலீட்டில் ஏற்பட்ட மாற்ற வீதம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்காக தான் இந்த முடுக்கி அந்த அந்த வளைவை நினைவு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னது. அடுத்து பாத்தீங்கன்னா இது தோற்றம். இது யாரால் ஃபர்ஸ்ட் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டாலின் அப்படிங்கிறவரு, அடுத்தது ஹாட்ரிக் பிக்கர்டாய் இவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. எளிமையாக்கியவர் யார்? ஜேஎம் கிளார்க். அப்ப அந்த காலத்துல வந்து வாட்ச் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம், வால் கிளாக். அவர் எளிமையாக்கினார் அப்படி சொல்லி கொஞ்சம் ஷார்ட்கட்ல நின்று வச்சுக்கோங்க. அப்புறம் வணிக சூழலுடன் தொடர்பு படுத்தியவர்கள் யார்? வணிக சூழலுடன் தொடர்பு படுத்தி மேம்படுத்தியவர்கள் யாருன்னா ஹாட்ரிக், ராடு, அதை கிக்ஸ், சாமுவேல்சன். ராடு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா அதை கிக்ஸ் உதைக்கிறாங்க, அப்புறம் சாமுவேல்சன். இப்படி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நினைவு வந்துடும். அடுத்து முடுக்கினுடைய பொருள் என்ன சொன்னோம் இல்லையா? டெல்டா ஐ பை டெல்டா சி. சி அந்த மூல உள்ள இந்த சீவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பீட்டான்னு சொல்லும். அதுக்குள்ள என்னது? பீட்டா. அதனுடைய குறியீடு பீட்டா. இந்த இதாவது பார்த்துக்கோங்க. அதுல இது எப்படி நம்ம சொல்றோம்? நுகர்வு அதிகரிப்பிற்கும் அதனால் முடுக்கிவிடப்பட்ட முதலீடு அதிகரிப்பிற்கும் உள்ள தொடர்பு முடுக்கி. ஃபர்ஸ்ட் இத நுகர்வு அதிகரிப்பிற்கும் அதனால் முடுக்கிவிடப்பட்ட முதலீடு அதிகரிப்பிற்கும் உள்ள தொடர்பு முடுக்கி. நுகர்வு அதிகரிக்கிறது, இயந்திரங்கள், உற்பத்தி, முதலீடுகள் இதெல்லாம் அதிகரிக்கிறது. ரொம்ப குறிப்பாருங்க, இப்படி போட்டு எளிமைப்படுத்தியிருக்கேன் நான். அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா முடுக்கியை வந்து இப்படி நம்ம பீட்டாங்கிற மாதிரி போட்டோம். அது வந்து முதலீடு அதிகரிக்கிறது 100 கோடி. அதனால என்ன? முதலீடு நுகர்வு எவ்வளவு அதிகரிக்கிறது? 50 கோடி. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த வாய்ப்பாட்டுல இருந்து டெல்டா ஐ பை டெல்டா சி. டெல்டா சி எவ்வளவு? ஐ எவ்வளவு? இது வந்து 100 கோடி பை 50 கோடி ஈக்குவல் டு எவ்வளவு ஆச்சு? 2 கோடி. என்னது? 2 கோடி ரூபாய். 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறத இங்க நம்ம ஒரு எடுத்துக்காட்டின் மூலமா சொல்லியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வரை விலக்கணம். தூண்டப்பட்ட முதலீட்டுக்கும் தொடக்கத்தில் உள்ள நுகர்வு செலவில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்று கே குறிகாரா அப்படிங்கிறவர் சொல்றாரு. எடுகோள்கள் என்னென்ன? நுகர்வு பண்டத்தில் தொழில்துறையில் மிகுதியான திறன் இல்லை என்று ஊகம் தான். இதெல்லாமே யூகம் தான். எல்லாம் யூகம் தான் இங்க நம்ம போட்டிருக்கேன் பாருங்க. முதலீடு பண்டத்தில் தொழில்துறையில் மிகுதியான திறன் உள்ளது. அதான் மூலதன உற்பத்தி விகிதம் நிலையானது. சரியா? அடுத்து தேவையில் அதிகரிப்பு நிலையானது. தேவை எப்படி இருக்கும்? நிலையா தான் இருக்கும். நிதி அளிப்பு, அதான் கடன் வந்து நெகிழ்ச்சி உடையதாக இருக்கும். அடுத்தது மூலதன பண்டங்கள் பகுக்க முடியும். மூலதன பண்டங்கள் என்ன பண்ண முடியுமா? பகுக்க முடியும். அது பகுக்க முடியுங்கிறது நம்ம இந்த எடுகோலை வந்து திறனாய்வு செய்யும் பொழுது பகுக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். அது எப்படி பகுக்கிறது? ஒரு இயந்திரம் இப்படி இருக்குல்ல, பெரிய இயந்திரமா இருக்கு, அதை பீஸா பகுக்கிறது. பகுக்க முடியும் நீங்க சொல்றாங்க, ஆனா பகுக்க முடியாது. நம்மளாவே தெரிஞ்சுக்கிறணும். அடுத்தது முடுக்கி கோட்பாடில் செயல்படும் விதம். முடுக்கி எப்படி? அந்த வாய்ப்பாட்டை வச்சு அப்படியே சொல்லிடலாம். 1000 நுகர்வு பண்டங்கள் தயாரிக்க 100 இயந்திரங்கள் தேவை. நுகர்வு பண்டங்கள் 1000 பீஸ் தயாரிக்கிறதுக்கு 100 இயந்திரங்கள் தேவைன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10% நுகர்வு பொருள்கள் தேவை அதிகரிக்கிறது. டெல்டா சி எவ்வளவு அதிகரிக்கிறான்? 10. அப்படிங்கும் போது 10% அதிகரிக்கிறது. இது 100% இயந்திரங்கள் அதிகரிக்கிறது. இயந்திரங்களுடைய அதிகரிப்பு எவ்வளவா இருக்கா? 100. இயந்திரங்களுடைய அதிகரிப்பு 100%. நுகர்வு பண்டங்களுடைய அதிகரிப்பு 10%. இருநிலை நுகர்வு பண்டத்தினுடைய தேவையில் ஏற்படும் சிறு மாற்றம் அதிகரிப்பு. அதாவது இங்க எவ்வளவு? 10% நுகர்வு பண்டங்கள் அதிகரித்தால் 100% இயந்திரங்கள், அதாவது வீட்டினுடைய அளவு எவ்வளவு? 100% அதிகரிச்சிட்டான். முடுக்கி விடப்படுகிறது. சுருக்கம், இதை சுருக்கமா போட்டோம். என்னன்னா எம்பிசி அப்படின்னா என்ன, கேனா என்ன, முடுக்கினா என்ன? அதாவது இருநிலை நுகர்வு நாட்டம் பெருக்கி முடுக்கி. இது மூணுடைய தொடர்பை நம்ம வரைபடத்தின் மூலமாகவும் சொல்லலாம். ஒன்னொன்னு என்னது? அதாவது என்னன்னா இப்ப பாருங்க, இது நுகர்வு வந்து எதனால் மாறுது? வருமான மாற்றத்தினால் நுகர்வில் ஏற்படும் மாற்றம், அதான் இறுதிநிலை நுகர்வு நாட்டம். அடுத்தது பெருக்கி, முதலீடு மாற்றத்தினால் வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். முடுக்கி வந்து என்னது? நுகர்வு மாற்றத்தினால் முதலீட்டில் ஏற்படும் மாற்றம். இது Y1ல எம்பிசி, இது Y1ல. ஓகேவா? Y2ல என்னது? இப்போ முதலீடு அதிகரிக்கிறது. முதலீடு அதிகரிப்பதனால் என்ன ஆகிறது? நுகர்வு செலவு அதிகரிக்கிறது. இது வந்து பெருக்கியின் விளைவு. இது வந்து என்னது? பெருக்கியின் விளைவு. Y3ல என்ன நடக்கிறது? Y3ல முடுக்கியின் விளைவு. முடுக்கி என்ன பண்ணுது? வருமானம். முடுக்கியினுடைய ஃபார்முலா என்ன நம்ம சொன்னோம்? கீழே சி போட்டணும். டெல்டா சி மேல டெல்டா ஐ. நுகர்வு அதிகரிப்பதனால், நுகர்வு செலவு அதிகரிப்பதனால் முதலீடு அதிகரிக்கிறது Y3ன்னு. அதனாலதான் நமக்கு இந்த Y3ங்கிற வருமானம், அதிகமான அளவு நாட்டு வருமானம் கிடைத்தது. முடுக்கினுடைய விளைவு. நல்லா பாத்துங்க. Y வந்து எதனால் வருமானம் அதிகரித்தது? எம்பிசினால. அடுத்தது Y2ங்கிறது பெருக்கினுடைய விளைவு. Y3 என்பது முடுக்கினுடைய விளைவு. வரையறை, திறனாய்வு.
முடுக்கி கோட்பாட்டின் குறைபாடுகள். இது எப்படி கேட்டாலும் நம்ம சொல்ல தெரியும். கேள்வி மாறி மாறி கேட்டாலும் சொல்ல தெரியணும். எடுகோள்களுக்கு எதிரான கருத்துக்கள் தான் திறனாய்வு. எடுகோள்கள் நம்ம சொன்னோம் இல்லையா முடுக்கிக்கு, அதை அப்படியே மாத்தி சொன்னோம்னா அதுதான் திறனாய்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி திறனாய்வு என்னென்ன பாருங்க. எடுகோளுக்கு எதிரான கருத்து, நுகர்வு பண்டங்கள் தொழில் மிகுதியாக இருந்தால் விதி செயல்படும் சொன்னாங்க, ஆனா செயல்படாது. அடுத்து முதலீட்டு பண்டங்கள் தொழிலில் குறைவாக இருந்தால் இக்கோட்பாடு செயல்படும் எடுகோள்ல இருக்கும், ஆனா இது செயல்படாது. தேவை அதிகரித்தால் நிலையாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் மட்டுமே முடுக்கி செயல்படும், ஆனால் அந்த மாதிரி செயல்படாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது நிதி அளிப்பு மற்றும் கடன் எளிமையாக கிடைத்தால் மட்டும்தான் இந்த முடுக்கி கோடு எளிமையா கிடைக்கணும், அப்பதான் இந்த கோட்பாடு இயங்கும். மூலதன பண்டங்கள் பகுக்க முடியாது, ஆனால் அங்கே பகுக்க முடியும் சொன்னாங்க, ஆனா பகுக்க முடியாது. முழு வேலை வாய்ப்புக்கு முன்பு மட்டுமே இந்த கோட்பாடு செயல்படும், முழு வேலை வாய்ப்புக்கு பிறகு இந்த கோட்பாடு செயல்படாது. மிகை பெருக்கி, பெருக்கியில அடுத்தது என்ன வரும், மிகை பெருக்கி. கே மற்றும் பி ஐ இணைப்பதுதான் மிகை பெருக்கி. பெருக்கியையும் முடுக்கியையும் சேர்த்து செயல்படுவதுதான் மிகை பெருக்கி. இது எளிய பெருக்கியை விட சிறந்தது. எளிய பெருக்கி தன்னிச்சை முதலீட்டை மட்டுமே உள்ளடக்கியது. எளிய பெருக்கி முதல் சொன்னோம் இல்லையா, அந்த கே, இது தன்னிச்சை முதலீட்டை மட்டுமே உள்ளடக்கியது. மிகை பெருக்கி தன்னிச்சை முதலீடு, தூண்டப்பட்ட நுகர்வு, தூண்டப்பட்ட முதலீடு, இது எல்லாத்தையும் இணைக்கிறது. அடுத்தது நெம்புகோல் இயக்க விளைவு. நெம்புகோல் இயக்க விளைவு என்ன, பெருக்கி மற்றும் முடுக்கியின் தாக்கம் ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் நெம்புகோல் இயக்க விளைவு. பெருக்கி முடுக்கி ரெண்டும் இணைந்து செயல்படுவது, அதுதான் என்னது நெம்புகோல் இயக்க விளைவு. y = c + ia ip, அதாவது சி என்பது என்ன, நுகர்வு செலவு, IA அப்படின்னா ஐ ஆஃப் ஏன்னு சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட், என்ன தன்னிச்சை முதலீடு, ஐபினா தூண்டப்பட்ட தனியார் முதலீடு. இது மூன்றும் இணைந்தால் அது நெம்புகோல் இயக்க விளைவு, நெம்புகோல் இயக்க விளைவுன்னு நம்ம சொல்றோம். அவ்வளவுதான், இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. இந்த பாடத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் அடுத்த வீடியோல பார்ப்போம். See you next week. Bye.